இந்த பர்டிகுலர் ஏரியால இந்த வண்டி அடிப்பட்டது மாதிரி தெரியாதுங்க. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது நம்மளோட யூனிக்னஸ்ங்க. நிறைய யாரோ சம்திங் இருக்கிறாங்க, நிறைய பேர் நமக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேட் கமெண்ட்ஸை கொடுத்து நம்மளோட கிரெடிபிலிட்டியை வந்து குறைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு என்னோட ஃபோன் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் கூப்பிட்டு பேசுங்க. வண்டியோடைய கம்ப்ளீட் பேட்சிங்க. வண்டி வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எந்த துருவும் தெரியாமல் அவுட் ரூம் நல்லா இருந்ததுங்க. வண்டியை பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் போர்டு போச்சு, ரன்னிங் போர்டு மாற்றிருக்காங்க. ஓகே, இதே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போச்சு. ஃபுல் பாடி பெயிண்டிங். இந்த வண்டி சேலத்துலேருந்து வந்துருக்குது. பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர்ல இருந்து இன்னர்ல இருந்து எல்லாம் பிரிச்சு பக்காவா பெயிண்ட் அடிச்சு ஃபினிஷ் பண்ணோம். இதுதான் ஒரு டாஸ்க்குங்க. ஓகே, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பரா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ப்ரோ. நம்ம எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? ஆமாங்க. ஓகேங்க பிரதர். இப்போ நம்மளோட லொகேஷனுங்க, நேமுங்க, இது மட்டும் சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா சொல்லிடலாங்க. என்னோட வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம கேஜி கார்கர் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ்க்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. நம்மளோட வண்டிக்கு வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ என் வண்டி கொடுத்து சர்வீஸ் எடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜி கார்கர் சர்வீஸ் சரவணம்பட்டி டு துடியலூர் ரோட்டில், ஸோ கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ தனித்தொடி ஸ்டாப்புங்கிற இடத்துல நம்ம கேஜி கார்கர் லொகேஷன் இருக்குங்க. ஸோ நம்ம கம்பெனி பேர் கேஜி கார்கர். ஆனால் இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து என்னென்ன நான் பண்ணுறோம் நம்ம காருக்கு? ஸோ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட சொன்னது எல்லா மக்களும் தெரிஞ்சது தான். ஸோ நம்ம ஒரு கார்னு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் டு பேக் பம்பர் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை சர்வீஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் தேவையா பண்ணி கொடுக்குறோம், ஆயில் சர்வீஸ் தேவையா பண்ணித்தரோம், ஜென்ரல் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக உங்கள் சஸ்பென்ஷன் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணுமா, இன்ஜின் ஓவரால் பண்ணணுமா, கியர் பாக்ஸ் ஓவரால் பண்ணணுமா, ஒரு சீட் கவர் போடணுமா, ஏசி சர்வீஸ் பண்ணணுமா, எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் பண்ணணுமா, ஒரு ஹெட்லைட் மாற்றணும், சைடு மிரர் மாற்றணும், ஃப்ரண்ட் கிளாஸ் விண்ட்ஸ்கிரீன் கிளாஸ் மாற்றணும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டயர் சம்மந்தப்பட்டது, வீல் அலைன்மெண்ட் பேலன்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி கூட எல்லா வேலைகளும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள் அத்தனையும் விலை கம்மியாக குவாலிட்டியாக நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும், தரமாக இருக்கணும் அப்படின்னா கேஜி காரை நம்பி வாங்க. 100% குவாலிட்டியாக டிரான்ஸ்பரன்சியாக விலைகளை தெளிவுபடுத்தி ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லி தெளிவான சர்வீஸை நான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம அப்படி தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோங்க. கொடுத்தனால மட்டும்தான் லாங் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடிஞ்சது. ஸோ அப்படி நான் ஓப்பன் டாக்கா இல்லை அப்படின்னா நம்மளோட தொழில் எப்பவுமே அடுத்தடுத்த லெவல் போகாதுங்க. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த வீடியோவே நம்மளோட யூடியூப்ல இருக்கிறது 3 வீடியோ தான் இருக்கும். ஸோ 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் கிடைச்சது. மக்கள் நிறைய பேர் நம்ம நம்பி வந்தாங்க. அத்தனை பேர் நல்ல சர்வீஸ் கொடுத்து அனுப்பணும். நம்ம லோக்கல் கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ 10 to 15 வெஹிக்கிள்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணி இன்ஃப்ளோ கொண்டு வந்தது நம்ம மக்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் நல்லா இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளோட சர்வீஸ் எடுத்து ஒவ்வொருத்தரும் ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு வண்டியாக வந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூர் தவிர்த்து நமக்கு ஈரோடு, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, ஸோ இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு டு நாமக்கல், இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளோட வண்டி வருது. ஊட்டி வண்டி வருது, பொள்ளாச்சி வண்டி வருது, உடுமலைப்பேட்டை வண்டி வருது. இங்கேருந்து சுற்றியா இப்போ எல்லா ஏரியாலையும் இது போகிற பாண்டிச்சேரிலேருந்து வண்டி வந்திருக்கு, திருப்பதிலேருந்து வண்டி வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கிடைக்குமா, நம்ம எதிர்பார்க்குற பைக்கில் வந்து பக்கம் ரெடி பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நம்பி வந்த கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே தெளிவான சர்வீஸை கரெக்டான டைமில் குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட கேஜி கார்கர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வண்டி கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு சில டைமிங்ல டைம் எடுக்கும். பட் அந்த டைம் எடுத்து வண்டி டெலிவரி கொடுக்கும்போது 100% குவாலிட்டியா அந்த ஃபினிஷிங் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அவுட்புட்டை கொடுத்து பக்கா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க நம்ம கேஜி கார்கர்ல. இது மக்கள் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த குவாலிட்டியை என்ஷூர் பண்ணி கொடுக்குறோம். விலை கம்மியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த விலை கம்மியாகவும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். இதான் நம்ம கேஜி கார்கர் ஒர்க்குங்க. ஓகேண்ணா. ஆனால் என்னன்னா இப்போ நம்ம லோக்கல்ல வந்து அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க. வெளியூர்ல டோயிங் சர்வீஸ் எல்லாம் இருக்குங்களா எப்படிங்களா? கண்டிப்பா இருக்குங்க. லோக்கல்ல இருக்கவங்களும் வந்து விட்டுருவாங்க. லோக்கலுக்கு பிக்கப் சொல்லுவாங்க, பிக்கப் எடுத்துக்கிறோம். லாங்ல இருக்கவங்க பிக்கப் சொன்னா அதையும் பிக்கப் எடுத்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுக்கு லோக்கல் இருக்கவங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ லாங்ல இருந்து வரவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகுங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் பாடி பெயிண்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டுருந்தீங்க. அது இந்த டைம் இருக்குங்களா எப்படின்னா? கண்டிப்பா இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் நம்மளோட ப்ரொமோஷன் எப்படி இருந்துச்சுன்னா 1999 யாரும் பண்ண முடியாத ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம தாங்க. ஸோ நல்ல ரீச் கொடுத்தாங்க மக்கள். ஸோ அதுல மிகப்பெரிய நமக்கு ஒரு சக்சஸான ஒரு விஷயம் நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர் சொல்லியிருந்தோம். நாங்கள் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 100 பேருங்கிறது வித்தின் ஒரு வீக்லேயே ரீச் ஆனாங்க எங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய லெவலில் நம்ம ஒரு பிசினஸ் ப்ரொமோஷன் பண்ணி பண்ணோம்னா மக்களும் தகுந்த ஆதரவு கொடுத்து அந்த வண்டி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த 199 இன்னைக்கு விலைவாட்டுறதுக்கு என்னால் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ வண்டியோட பேனலை பொறுத்த வரைக்கும் 3000 rupees பெயிண்டிங் காஸ்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ 299 199 பெயிண்டிங் காஸ்ட்டும் ப்ளஸ் வண்டிக்கு உண்டான டிங்கரிங்கை பொறுத்து சார்ஜஸ் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட்ல பண்ணுறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பூத்தில் அடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பூத் இருக்கும். ஏடிஎஸ்எல்ஜியோட பெயிண்ட் பூத்தில் தான் பெயிண்ட் பண்ணுறோம். வெளியில் பெயிண்ட் அடிக்கிறது கிடையாது. பெயிண்ட் அடிச்சு பக்கா ஃபினிஷிங்கில் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். டெலிவரி எடுக்கும்போது என்ஷூர் பண்ணிடுவோம். பெயிண்ட் அடிச்ச பிளேஸ் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறாங்க. விலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட விலை ரொம்ப கம்மிங்க. குவாலிட்டி ஹை குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற இடத்தை கம்பேர் பண்ணி என்னோடது எப்பவுமே எல்லாத்தோட டாப்ல தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பக்காவான குவாலிட்டி கொடுத்துருக்கோம். ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணுறோம் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ பெயிண்ட் பூத்தில் பண்ணுறோம். இதை தாண்டி வண்டி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது பக்கா பாலிஷிங் பண்ணி கையில் கொடுக்குறோம்.
ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான விலையில குவாலிட்டியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாமாண்ணா? வாங்க பார்த்துருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கீங்கன்னா ஓகே. வண்டி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா 2 மாசம் சொல்லியிருந்தோம். பட் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் வண்டி வந்து ஒரு 3 மாசத்துக்கிட்ட ஆகி போச்சுங்க. ஓகேங்கண்ணா. என்ன நடந்துச்சு, எதனால அப்படி டைம் எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய கம்ப்ளீட் பேட்சிங். வண்டி வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா, எந்த துருவும் தெரியாம அவுட் ரூம் நல்லா இருந்ததுங்க. வண்டியை பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் போர்டு போச்சு, ரன்னிங் போர்டு மாத்திருக்காங்க. ஓகே. இதே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போச்சு, இதெல்லாம் பீஸ் வெட்டி போட்டிருக்காங்க. ஸோ இன்னர் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரைட்ல 2 பக்கமுமே மொத்தம் பிரிஞ்சு டேமேஜ் ஆகி போய் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அதெல்லாம் கட் ஆகி போச்சுங்க. ஓகே. இன்னர்ல ஒண்ணுமே எல்லாம் துரு பிடிச்சி போச்சு. எல்லாத்தையும் வெட்டி எடுத்து பீஸ் போட்டு ரெடி பண்ணி இப்போ அடுத்தடுத்து வேலையை முடிச்சு ஃபைனல் பெயிண்டிங் செய்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த கவுல்டா பீஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம், ரொம்ப வராமல் இருந்தது. ஸோ அந்த கவுல்டா பீஸ் இப்போ வந்திருக்கு. வந்த பீஸ் வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பீஸை வெட்டி எடுத்துட்டு மாத்திட்டாங்கன்னா அடுத்த டேரக்டா வண்டி பெயிண்டிங் போயிருங்க. ஓகே. இதான் அந்த வண்டி நின்றுட்டு இருக்குது. ஓகேண்ணா. இந்த இனோவா பார்த்தீங்கன்னா டைப் 4 ஆல்ட்ரேஷன். இது ஓகே. டைப் 4 ஆல்ட்ரேஷன் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் பம்பரு, கிரில்லு, 2 ஹெட்லைட்டு, ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கி குரோமு, டைலைட், இந்த மாதிரி ஐட்டங்களை மாற்றி நாங்கள் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். இனோவா டைப் 4 ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜ், இப்போ அதை பெயிண்ட் அடிக்கிற முந்தின ஸ்டேஜ் இது. பிரைமருக்கு மேலே ஸ்பாட் பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் உரசி இந்த இடம் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ இந்த ஃபினிஷிங்கை நம்ம ஆஃப்டர் வேலை முடிக்கும் போது இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த வண்டி அடிப்பட்டது மாதிரியே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது நம்மளோட யூனிக்னஸ்ங்க. நமக்கு கேஜி கார்களை பண்ற வேலையே வந்துட்டு ஒரு பேனல் டு ஒரு பேனல் பெயிண்ட் அடிச்சா இன்னொரு பேனல் அந்த டிஃபரன்ஸ் தெரியவே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம 3000 பேனல் சொல்றோம். ஸோ அது ஏன், எதுக்கு, எந்த மாதிரி காஸ்ட்டில் வந்து நம்ம டார்கெட் பண்றோங்கிறத சொல்லி போயிருக்கிறத அந்த வீடியோ, இந்த ஷார்ட் உங்களுக்கு. இந்த வண்டி புது வண்டிங்க. ஓகே. ஸோ ஒரு புது வண்டி எடுத்துருக்க போர்ஷன்னால ஒரு பீஸ் வந்து கொடுத்தா 5000 6000 பெயிண்ட் எடுத்து பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம கேஜிக்கார என்ன பண்றோம்னா பக்கா குவாலிட்டியா தெளிவான வேலையை செஞ்சு கொடுக்கறதுல 3000 எதுக்கு ஃபோக்கஸ் பாருங்க. இந்த பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வண்டியா உரசிட்டாங்க. ஓகே. இந்த பார்ட் டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ இப்போ கஸ்டமர் இந்த ஒரு பீஸ் ரிப்பேரிங்காக வண்டி ஷோரூம்ல விட்டாலும் எங்க விட்டாலும் கேரண்டியா சொல்றேன் 5000 6000 rupees 100% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை இன்சூரன்ஸ் கிளைம் போனாங்கன்னா கம்பெனி என்ன சொல்லும், வெட்டி எடுத்து வேற பீஸ் மாத்தணும்னு சொல்லும். இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா பெயிண்டிங் மட்டும் 3000 rupees, இதே குவாலிட்டி, இதே பெயிண்ட், இதே மாதிரி சேம் அப்படியே பக்காவா பெயிண்ட் புதில் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா இதுக்கு டிங்கரிங் காஸ்ட்டும் சார்ஜ் பண்ணி எக்ஸஸ் பண்றோம். இப்போ இந்த மாதிரி சின்ன வேலை இருக்குன்னா ஒரு 800 700 rupees டிங்கரிங் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு என்னதான் போட்டாலும் 4000 மேல போகவே போகுது நம்ம ரேட்டு. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு இந்த காஸ்ட் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி பண்றோம். இதுதான் 3000 rupees. இதுதான் ஒரு பேனலுங்கிறது இது மட்டும் தான். அதாவது ஒரு குவார்டர் பேனல் பீஸ், இந்த ஒரு பீஸ். ஓகே. இது தனினா இது ஒரு பீஸ் பேனல், இது ஒரு பேனல். இந்த மாதிரி சின்ன பீஸ்களுக்கு 3000 பெயிண்டிங் காஸ்ட் போடுவோம். ஓகே. இது ஜென்ரலா உள்ளது, ஃபிக்ஸ்டா கிளியரா சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி பீஸ் இருந்தா காஸ்ட் கூட இருக்கும். ஓகே. பிளஸ் இதோட டிங்கரிங் காஸ்ட், இந்த டிங்கரிங் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்க. ஓகே. அந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு இந்த வண்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நீட்டா நம்ம கிளியர் பண்ணி பக்காவா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துடலாங்க. ஓகே. ஓகேங்களா. இது வந்து நம்ம பெயிண்டிங் காஸ்ட் 3000 rupees per பேனல் காஸ்ட்டுக்கு பண்றோம். ஸோ அதே கான்செப்ட் இனோவா வண்டி இந்த மாதிரி இருக்கிற இந்த ஃபெண்டர் பீஸ் கூட 3000 பண்ணலாங்க, நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃபெண்டர் பீஸ் இல்லைங்களா? இந்த ஃபெண்டர் பீஸ், இந்த பீஸ். ஓகே. இதுதான் வந்து பெயிண்டிங் 3000 rupees பெயிண்டிங் போற பாத்தீங்களா? ஆமாங்க. 3000 rupees பெயிண்டிங் காஸ்ட் மட்டும் தான், பிளஸ் டிங்கரிங் காஸ்ட். டிங்கரிங் வேலையை வர பொறுத்து அதோட பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இப்ப சிங்கிள் பேனல் பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா டேட்ல இருக்குங்களாங்கன்னா லிமிடெட் ஏதாச்சும் ஆஃபர் இது இருக்குங்களா? ஆனா கண்டிப்பாண்ணா. அது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரப்போற மந்த் முழு மாசமும். ஸோ இப்போ இது ஜூன் மந்த்னா ஜூலை மந்த் ஃபுல்லாக 30 நாள் இது வந்து அப்ளிகபிள் இருக்குங்க. அவைலபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது அடுத்த மந்த்ல இருக்குமான்னு கேட்டால் இது கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா அடுத்த வாரம் விலைவாசிகளை பொறுத்து விலைகள் மாற்றம் வரும். கண்டிப்பாக சேஞ்சஸாக இருக்குமே தவிர கம்மியாகாதுங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமுக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2000 rupeesக்கு போட்ட வீடியோவோட கால்ஸ் இன்னும் வந்துட்டு இருக்கு நமக்கு. ஓகே. ஓகே. 2000 பண்ணி கொடுங்க சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு விலைவாசி அந்த ரேட்டு பண்ண முடியாது. ஸோ மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான், இந்த வீடியோ நெக்ஸ்ட் 1 month ஃபுல்லா இது அப்ளிகபிள் இருக்கும். அதாவது ஜூலை வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்ளிகபிள் இருக்கும். வாங்க பண்ணிக்கலாம். இதில் நம்ம மக்கள் பார்த்து நிறைய பேர் ஒரு நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் கீழே போயிட்டு நிறைய 60 சம்திங் இருக்கிறாங்க. நிறைய பேர் நமக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேட் கமெண்ட்ஸை கொடுத்து நம்மளோட கிரெடிபிலிட்டியை வந்து குறைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு என்னோட ஃபோன் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் கூப்பிட்டு பேசுங்க. ஓகே. நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9751003567 மொபைல் நம்பர். இது என்னோட சைடில் தவறு இருக்குன்னா நேரம் எனக்கு கூப்பிடுங்க, என்கிட்ட பேசுங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ கீழே போட்டு என்னோட பிசினஸை வந்து கொலாஸ் பண்ண மாதிரியோ இல்லை உங்களோட கிரெடிபிலிட்டி குறைக்க மாதிரியோ மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியோ எந்த போஸ்ட்டும் பண்ணாதீங்க. இது போஸ்ட்லாம் சொல்லித்தரேன் நான். ஏன்னா இந்த அளவுக்கு வளர்ந்து வரதுக்கு யாருமே எடுத்தோம் டக்கு அடுத்த ஸ்டெப் வச்சு வந்துடுறது இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும். நேரில் வாங்க, சர்வீஸ் கொடுங்க. சர்வீஸில் ஏதாவது குறைகள் இருந்தால் அங்கேயே சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, ரெடி பண்ணி கொடுங்க, கமெண்ட் போடுங்க. ஆனால் இது யாரும் தடுக்க முடியாது. இது மக்கள் உரிமை. இது நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது பெயிண்ட் பூத். இது நம்ம காரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் பூத்துக்கு வச்சு தான் பெயிண்ட் அடிக்கிறோம் நம்ம. ஸோ இது நம்மள்ட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் பூத்தில் வச்சு பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் நம்ம கார் பெயிண்ட் பூத்தில் தான் பெயிண்ட் அடிக்கிறோம். ஸோ
ஸோ எந்த வகையான பெயிண்டா இருந்தாலும் பூத்துக்குள்ள மட்டும்தான், வெளியில வச்சு பண்றது இல்லை நம்ம பண்றது. அதனால மட்டும்தான் நம்ம குவாலிட்டியை என்ஷூர் பண்றோம். ஸோ பக்காவான வெஹிக்கிள் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களோட வெஹிக்கிளோட பெயிண்ட் லாங் டேர்ம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல ஃபேட் ஆகுது அந்த மாதிரி விஷயம் எதுவும் இருக்காது. ஸோ உங்களோட பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் இயர் கணக்கில் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் உங்க பெயிண்ட் அடிச்சா லைஃப் இருக்கணும் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி பெயிண்ட் பூத்தில் வச்சு பண்றது தான் அது முறையா இருக்கும். ஸோ அதுதான் ப்ராப்பரா இருக்கும், ஃபினிஷிங் இருக்குங்க. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 3000 பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பெயிண்ட் மிக்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவான யூனிட் தான் பண்றோம். ஸோ இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற அத்தனை ஐட்டமுமே. நீங்க பாருங்க, டிக்ஸோன் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஐசிகோடி எல்லா கம்பெனியுமே இருக்கும் நம்மகிட்ட. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ரீமியம் மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஒரிஜினல் கலர் வந்து மேட்ச் பண்ணிடுவீங்க இல்லைங்களா? கலர் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுடைய இது இருக்கிறதுனால தான் நமக்கு மேட்சிங்ல எந்த இஷ்யூ இருக்கான்னு ஆணித்தரமாக சொல்ல முடியுது. நான் ஆமாம், அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியில் எவ்வளோ நாள் ஆகும் நான் கொடுக்குறது? ஆனால் வண்டியோட விலைப்பாடலை பொறுத்துங்க. ஒரு ஆயில் சர்வீஸ் வண்டி கொடுக்குறீங்க, ஒரு 30,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி அப்படின்னா ஆயில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அந்த டே ஈவினிங் மார்னிங் 9 o'clock கொடுத்துட்டா ஈவினிங் 6 to 7 வண்டி டெலிவரி எடுத்துக்கலாங்க. ஸோ கம்ப்ளீட் ஆயில் சர்வீஸ் பண்ணி ஜெண்டர் செக்அப் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, வண்டி நல்லா இருக்கு, ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி ஜெண்டர் செக்அப் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணி வண்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த டே ஈவினிங் எடுத்துக்கலாங்க. ஜெண்டர் செக்அப் பண்றதுல அந்த ஜெனரல் செக்அப்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலைப்பாடு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, ஒரு ஏசி வேலையோ இல்லை பிரேக்கிங்கோ இல்லை ஒரு ஆயில் லீக் இருக்கிற கம்ப்ளைண்ட்டோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு சின்ன கம்ப்ளைண்டா இருந்ததுன்னா அந்த டே கொடுத்துருவோம். ஒரு மேஜர் கம்ப்ளைண்டா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே அது ப்ராசஸ் ஆகி போகுங்க. இதுதான் ஒரு டியூரேஷன் டைமுங்க. இது ஒரு டிங்கரிங் பண்றீங்க, ஒரு சிங்கிள் பேனல் ஒரே ஒரு பேனல் மட்டும் நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், ஒரே ஒரு பீஸ் மட்டும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற பட்சமாக இருந்தால் காலை 9 மணிக்கு கொடுத்தா ஈவினிங் 6 மணிக்கு எடுத்துக்கலாம். அது ப்ராசஸ். 2 பீஸ் 3 பீஸ்னா செகண்ட் டே 2 நாள் போகும். ஸோ அதே மேஜர் ஒர்க்காக இருந்தால் 10 நாளையும் முடிகிற வேலைகள் இருக்கு, 1 மாசத்துலையும் முடிகிற வேலைகள் இருக்கு, 3 மாசத்துலையும் முடிகிற வேலைகள் இருக்கு. ஸோ அந்த வண்டியோட வேலைப்பாடை பொறுத்து நம்மளோட டியூரேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கொண்டு வரும்போது ஒரு 10 வண்டி 20 வண்டி இருக்குது அப்படின்னா அந்த ஈவினிங் வண்டி கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதே வண்டி நிறைய இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் எப்பவுமே வண்டி ஃபுல்லாக தான் இருக்கும், நம்ம கிட்ட லோடு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமிங் கஸ்டமர் டெலிவரி கமிட் பண்ண பொறுத்து மாற்றி நம்ம இமீடியட் எமர்ஜென்சி பர்பஸை ஃபிக்ஸ் பண்ணி உடனே கூட வண்டி முடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வண்டி பண்ணணும் அப்படின்னா கொண்டு வாங்க, நம்ம நேரில் பார்த்துட்டு டைம் டேட் அண்ட் டைம் அண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேங்க இந்த ஸ்கார்பியோ? இந்த வண்டி வந்து ஸ்கார்பியோ கம்ப்ளீட் ஃபுல் பாடி பெயிண்டிங். ஓகே, கம்ப்ளீட் ஃபுல் பாடி பெயிண்டிங். இந்த வண்டி சேலத்துலேருந்து வந்திருக்குது. பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர்ல இருந்து இன்னர்ல இருந்து எல்லாம் பிரிச்சு பக்காவா பெயிண்ட் அடிச்சு ஃபினிஷ் பண்ணணும். இதுதான் ஒரு டாஸ்க்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகுங்க ஆக்சுவலா பண்ணி முடிக்கிறது? 1 month டைமிங் இருக்கு. 1 month இது மேஜர் ரெஸ்டோர் கிடையாது, மைனர் ஒர்க் தான் இதுல. ஓகே, சோ 1 month நேத்தா வண்டி வந்துச்சு, நீ பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நாளை மறுநாள் அடுத்த ஒர்க் போயிட்டே இருக்கு. ஓகேண்ணா, சர்வீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா இது நான் பெயிண்டிங் எல்லாருக்கும் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. யூடியூபரா இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் குவாலிட்டி வைஸ்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்புறது. ஆனா கண்டிப்பா நீ கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வினா, இன்னைக்கு மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தானுங்க. ஸோ நம்மளோட குவாலிட்டி என்ன, அதாவது நம்ம யூடியூபரா வரீங்க, நீங்க வந்து வீடியோ எடுத்து போறீங்க, இதை நம்பி வராங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த யூடியூபர் போறதை நம்பாதீங்க, அது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒன்னே ஒன்று மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பேஸ்ட் ஆன். நீங்க வண்டி உள்ள வரீங்க, என்கிட்ட இருக்க வண்டிகளை பாருங்க, நான் எப்படி வண்டி வேலை செய்யறேன்னு காட்டுறேன் நான். ஸோ அந்த பர்டிகுலர் வேலையோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டியை பாருங்க, அது பிடிச்சிருந்தா வண்டி கொடுங்க, நான் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நம்ம மேஜராக பண்ணுறது வந்து பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் எல்லாமே. நாங்கள் ஃபோக்கஸிங் அண்ட் மேஜர் பெயிண்டிங்கிறத ப்ரொமோஷன்லேயே அதை சொல்கிறோம். நாங்கள் பெயிண்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் 3000 பண்ணுறோம், 2000 பண்ணுறோம், 1000 பண்ணுறோம், 1500 பண்ணுறோம், 10000 பண்ணுறோம், 1,00,000 பண்ணுறோங்கிற காஸ்ட்டுங்கிறது நம்ம அந்த ப்ரொமோஷனில் இருக்கக்கூடியது தான் மேஜராக இருக்குது நம்ம. ஓகேண்ணா. ஸோ இதே மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் ப்ரொமோஷனோ மெக்கானிக்கல் ப்ரொமோஷனோ கிடையாது. நம்ம பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் ப்ரொமோஷன் பண்ணுறோம். ஸோ பெயிண்டிங் அண்ட் குவாலிட்டி அண்ட் என்ன பெயிண்ட் பண்ணுறோம், எப்படி பெயிண்ட் பண்ணுறோம், எதுக்குள்ள வச்சு பெயிண்ட் பண்ணுறோம், ஸோ எந்த மாதிரி ஃபினிஷிங் நம்மளுக்கு இருக்குது, குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நேரில் விசுவலாக பார்த்துட்டு நீங்கள் அதை முடிவு பண்ணுங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து என்ஷூர் பண்ண முடியும், எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதான் சொல்றது, நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் அதை என்ஷூர் பண்ண முடியும். ஃபோனில் ஓவர் கால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் கூப்பிட்டு சார் அந்த மாதிரி வேலை செய்யணும், வேலை செய்யணும் கூப்பிட்டு கேட்பாங்க. கேட்குற தப்புல கேளுங்க, என்கொயரி பண்ணுங்க. உங்களோட ஃபோட்டோஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் அப்டேட் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம நிறைய எடுத்து பேசிட்டே இருக்கோம், ரொட்டீனாக பேசிட்டே இருக்கிறோம். ஸோ 1-2 மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி மிஸ் ஆகிறவங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வாட்ஸ்அப் போடுங்க. ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் எடுக்கல அப்படின்னா நீங்க எந்த பணிக்கு அழைக்க வேண்டியதில்லை. அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர், அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டீங்கன்னா பார்த்துட்டு 100% ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. இதுதான் பேசிக்கான விஷயங்க. ஓகேண்ணா, எல்லாருக்கும் நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோஸை முழுக்க இருந்து பார்த்து கவனமாக கவனிச்ச எல்லாத்துக்கும் மிக நன்றி. ஸோ எங்களோட வாடிக்கையாளராகிய உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ நம்ம கேஜி கார் இருக்க லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி டு துடியலூர் ரோட்டில் டான் பாஸ்கோ ஸ்கூல் பக்கத்தில் தனித்தொட்டிங்க ஸ்டாப் கிட்டே இருக்கு. ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கு. ஸோ இந்த பிரான்ச்சில் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் கூப்பிடுங்க, ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம். இங்கே வரேங்கண்ணா. ஏன்னா நான் இங்கே அத்திப்பாளையம், நான் கோயம்புத்தூர் தாங்க. ஓகேங்கண்ணா. என் பேர் சரவணகுமார். நான் வந்து ஃபோர்டு ஃபிகோ வச்சுருக்கேன். அது ஃபோர்டு ஃபிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்சார் ப்ராப்ளம் இருந்தது. இங்கே நியர்பை இருக்கிற எல்லா ஷோரூம்லேயும் நான் வந்து வண்டி சர்வீஸ் பண்ணி பார்த்தேன்.
எங்கேயுமே எனக்கு அந்த சர்வீஸ்லாம் என்னுடைய இதை பூர்த்தி பண்ணி கொடுக்கல. பட் இங்கே கேஜி காரில் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஓனர் மணிகண்டன்கிட்ட வந்து சொல்லவும் எனக்கு அவர் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு சென்சார் வந்து ரெடி பண்ணி கொடுத்து எனக்கு வண்டி சரி பண்ணி கொடுத்துட்டாரு. வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க, வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நீங்களும் கேஜி காருக்கு வந்து இனி சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாமே சிறந்த முறையில் நல்லா பண்ணி கொடுக்குறாரு.